ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இன்று வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம சாரதா வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கூட பயங்கர கோபமாக இருக்காங்க. சந்தானத்தை நினச்சி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாட்டி வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்டா சந்தானம் இப்படி பண்ண, நீ உயிரோடு இருந்திருந்தா கூட உன்கிட்ட நான் வந்து என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேன். இப்போது நீ செத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு குடும்பம் வந்து நிற்கிதாடா, நான் என்ன பண்ணுவேன்? உண்மையிலேயே நீ இப்படி ஒரு குடும்பத்தை நீ வச்சுருந்தியா இல்லையாடா? என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. பாருடா, உன்னால் சாரதா என்ன எவ்வளோ கேவலமாக நினைக்கிறான். நான் தான் உன்னை பெற்றனா, 10 மாதம் உன்னை சுமந்து நான் பெற்றதுக்கு எனக்கு இப்படி ஒரு பரிசை கொடுத்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப வருத்தப்பட்டு பாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுதுட்ருக்காங்க. அப்போது உள்ளே கூட்டிகிட்டு போய் சாரதாவை வந்து சமாதானப்படுத்திட்டு கங்கா வந்துட்டு திரும்பவும் வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வந்து இங்கே நம்ம பாட்டியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. பாட்டி, அம்மா எதோ கோவத்தில் அப்படி பண்ணிகிட்ருக்கு, நீ இதுக்காக வருத்தப்பட்டு உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது பாட்டி. நீ வா, மாத்திரை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு படு பாட்டி. அம்மா உள்ளே இருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க. அம்மா இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இது எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கங்கா வந்து பாட்டிக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நான் என்ன தேடி கண்டேன், என் பையன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலையே. அவன் பண்ண எல்லாத்துக்கும் நான் பொறுப்பாக முடியுமா? ஒரு வேளை சாரதா சொன்ன மாதிரி அவன் இருந்திருந்தா கூட அவன் சட்டையை பிடிச்சி இப்படி ஏன்டா பண்ண அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் உயிரோடு இல்லையே, இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கங்கா கிட்டேயும் புலம்புறாங்க. அப்போது கங்கா இருந்துக்கிட்டு, பாட்டி இதை நினச்சி நீ கவலைப்படாதன்னு நான் உனக்கு சொல்லிட்டேன்ல, வா எல்லாம் சரியாயிடும், அடுத்து அப்புறம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், நீ வருத்தப்படாத, இங்கே இரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரதா வந்துட்டு அதாவது கங்கா வந்து பாட்டிக்கு சொல்லிவிட்டு கங்காவுமே போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிவினும் யமுனாவும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா யமுனா வந்து இதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போது இங்கே நிவின் போயிட்டு சரியாயிடும் எல்லாமே, நீ கவலைப்படாத யமுனா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிவின், நான் என்னென்னமோ கனவுகளோடு அங்கே வந்தேன், இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. கொடைக்கானல் வீட்டை விற்று உனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், நீ வேண்டான்னு சொன்னாலையா அது உனக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களும் வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களே தான் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நிவின்மே வந்து யமுனாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம விஜய் வீட்டுக்கு போகிறாரு. விஜயும் காவேரியும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தாத்தா பாட்டியும் விசாரிக்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ நடந்த விஷயங்களை வந்து விஜயும் காவேரியும் தாத்தா கிட்டேயும் முழுசாக சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்களுமே சந்தானம் அப்படி பண்ணியிருப்பானா, இது கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து பாட்டியும் சொல்கிறாங்க. தெரியலையே பாட்டி, இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொல்கிற சாட்சிகளையும் ஆதாரத்தையும் வச்சு பார்த்தா இது கண்டிப்பாக உண்மை அப்படின்ற மாதிரி தான் தோணுது பாட்டி அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. என்னம்மா, உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் தெரியாமல் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கேட்குறாங்க. அப்போது இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, பாட்டி நடக்கிற எதுக்குமே நாம் பொறுப்பு இல்லை, இப்போல்லாம் யார் எப்படி இருக்காங்க அப்படின்றதே தெரிய மாட்டேருந்து, நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு எப்படினாலையும் மாறிக்கிறாங்க, யார் எப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் பாட்டி, விடுங்க பாட்டி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ தாத்தா கேட்குறாரு, அப்புறம் விஜய் இப்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா என்ன பண்ண முடியும் தாத்தா, அவங்க கண்டிப்பாக அங்கே இருக்கிற வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விட மாட்டாங்க, அதனால தான் வந்துட்டு நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அந்த வீட்டையும் அந்த இது கூட்டிகிட்டு வந்துட்டோம், அந்த வீட்டை விட்டு அந்த ஃபேமிலியையும் வந்து அதை துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காரு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறமா முடிச்சுக்கலான்னு வந்துட்டோம் தாத்தா. கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வீட்டை வந்து காவேரி பேருக்கு மாற்றுறது முடியவே முடியாது தாத்தா, இதை வந்துட்டு கோர்ட் மூலியமான டீல் பண்ணணும், அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து தாத்தா கிட்டே சொல்லிட்டுருக்காங்க. சரி விடுப்பா விஜய், காவேரி விடுமா, இதை நினச்சி கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நடந்து முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் அதை மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் காவேரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா காவேரி, இங்கே பாரு, நீ வயிற்று பிள்ளத்தாச்சு, நீ போய் அங்கே கொடைக்கானலில் எப்படி இருந்தியோ என்ன பண்ணியோ தெரியல, 2 நாள் வந்து 2-3 நாள் அங்கே போய் ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்க கூட மாட்டேன்ற, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த நினச்சி ரொம்ப அங்கே டென்ஷனாக தான் இருந்திருப்பேன், இங்கே வந்தும் அதே மாதிரி இருக்காத சரியா, வா டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு பாட்டி உனக்கு ஜூஸ் போட்டு வந்து கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்ச நேரம் கழித்து பால் கொண்டு வந்து கொடுக்குறேன், அதை எல்லாத்தையும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நீ வந்து ரிலாக்ஸாக வந்து ரெஸ்ட் எடு, எதை பற்றியும் நான் நினச்சி பார்க்காத, உனக்கு நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது காவேரி, நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும், குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து காவேரி மேலே குழந்தை மேலே அக்கறையாக வந்து பேசுகிறாங்க. என்னதான்
என்னதான் வந்து பாட்டிக்கு வந்து காவேரி மேலே கோபம் இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு இப்போ எதுவுமே வெளியிடத்துல பாட்டி காவேரி குழந்தை மேலே அக்கறையாக தான் பேசுகிறாங்க பாட்டியுமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டைமில் பாட்டி வந்து திட்டவும் செய்கிறாங்க. இங்கே பாரு, நீ ஒழுங்காக சாப்பிடாம டென்ஷன் ஆகி இந்த மாதிரி குழந்தைய வந்து ஒழுங்காக பெற்றெடுத்துக்காமல் போயிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து காவேரி திட்டுறாங்க. குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மேலே கேரிங்காக இருக்காங்க பாட்டி வந்துட்டு. இப்படி வந்து காவேரி கிட்ட பேசி போய் ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இவங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி சொன்னதை புரிச்சா காவேரி மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியையும் உன்னையும் புரிஞ்சிக்கவே முடியல. பாட்டி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நீ ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் இன்னும் பேச வேண்டாம். நானும் பாட்டியும் இதை வந்து சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க விஷயம் காவேரியும் வந்துட்டு. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம காவேரியும் விஜயும் வந்து வீட்டில் இருக்காங்க. பாட்டி வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராதாவுமே வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ இந்த விஷயம் வந்து அன்பரசுக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே. பொதுவாகவே காவேரி ஃபேமிலிக்கும் காவேரிக்கும் ஏதாச்சும் ஆனால் இவர் வந்து சந்தோஷப்படுவார். காவேரி ஃபேமிலிக்கு மட்டுமே இல்லை, விஜய்க்கும் பாட்டிக்கும் ஏதாச்சும் ஆனால் கூட அவர் சந்தோஷம் தான் படுவார். ஏன்னா சொத்து முழுக்க சொத்து பற்றி இருக்குது, இதெல்லாத்தையும் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்த கேள்விப்பட்டோடனே சந்தோஷமாக தான் இருக்கார் அவர் என்னமோ மனசுக்குள்ளே. ஸோ வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு சாரதாமே வழக்கம் போல் அவங்களோட வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கி வரும்போது அந்த ஃபேமிலி வந்து வீட்டு வாசலில் நின்று இருக்கு. இதை பார்த்த உடனே சாரதா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்தவங்க அவங்கள பார்க்காமே, அதாவது அவங்க சாரதாவை பார்த்துடுறாங்க. சாரதாவை பார்த்த உடனே அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே ஓடி வந்து சனியனுங்க இங்கேயும் வந்து தொலைஞ்சிடுச்சிங்க, எங்கே போனாலும் என் உயிரை வாங்கணுன்னு இருக்குதுங்களா, வீட்டுக்குள்ளே மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சாரதா அது வந்து கோவத்தோட. அப்போது பாட்டியும் கங்காவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி இங்கே வந்து நின்றுட்டுருக்குங்கடி அதுங்க அப்படின்ற மாதிரி, அம்மா யாரம்மா என்னம்மா ஏது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்குறாங்க. அப்போ சாரதா வந்துட்டு சொல்கிறாங்க, வெளியே போய் நீயே பாரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கங்கா வந்து பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆகிட்டு வராங்க. ஏன்னா கீழே வந்து கேட்டை வந்துட்டு மாமி பூட்டி வச்சுருக்காங்க. அந்த கேட்டு வாசலில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்த உடனே இங்கே தான் இருக்காங்கடா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அம்மா எப்படிம்மா மேலே போனால் அவங்க அமைதியாக இருப்பாங்களா, நம்மளுக்கு முன்ன பின்ன தெரியாத ஊர், இங்கே நாம் எங்கே தங்க போகிறோம், அவங்களுக்குள்ளே போய் அவங்கக்கிட்ட போய் எதுக்கு நம்ம பிரச்சனையை வச்சுக்கணும், நம்மளை அந்த அங்கே எது கொடைக்கானலே நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க, இங்கே மட்டும் எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் போதும்டா, சண்டை எதுவும் வேண்டாம்டா, நான் பொறுமையாக பேசிக்கிறேன் அப்படின்னு. அம்மா நீதாம்மா இப்படி பொறுமையாக பேசிகிட்டு இருக்க, ஆனால் யாருமே வந்துட்டு இப்படி நினைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அம்மா சொல்லிவிட்டு அவங்க 2 பேரையும் மேலே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்போ மாமி வராங்க. மாமி வந்துட்டு நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. எதுக்கு நீங்கள் மேலே போகிறீங்க, யார் நீங்கள், உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே இருக்காங்க இல்லையா சாரதாக்கா, அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் நீங்கள் உங்களுக்கு என்ன முறை ஆச்சு, இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாமி வந்து கேட்குறாங்க. இல்லை நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், கத்தார்லேருந்து வந்திருக்கோம், கொடைக்கானலுக்கு இவங்க வந்ததாக கேள்விப்பட்டோம், அங்கேருந்து இப்போ வீட்டு அட்ரஸ் தேடி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா சரி சரி, நீங்கள் அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது இங்கே வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், தோ அவங்க மேலே வீட்டில் இருக்காங்கல்ல சாரதா, அவங்களுடைய அந்த ஆன்ட்டியோட பசங்க இருக்காங்களா, அந்த பசங்க எப்படியோ அதே மாதிரி தான் நாங்களும், அவங்களும் எங்கள் அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்கிறாரு. என்னப்பா தம்பி நீ சொல்கிறது எதுவும் எனக்கு புரிய வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உங்களுக்கு இதுக்கு மேலேயும் அப்படியே டீட்டெயிலாக சொல்கிறது நான் புரியலம்மா, எதுக்குமா தாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் மேலே இருக்காருல்ல அந்த பிள்ளைங்களோட அப்பா, அவங்களும் அதாவது அவரு எங்களுக்கும் அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே மாமி ஷாக் ஆகுறாங்க. இன்னும் என்னம்மா இங்கே நின்றுக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன இது கூத்தாக இருக்குது, இப்போது சந்தானத்துக்கு இன்னொரு குடும்பமா இப்படி சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி வந்து அடுத்து என்ன பிரச்சனைலாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி வந்து புலம்புறாங்க அவங்களுடைய ஆத்துக்கார்கிட்ட உள்ளே போயிட்டு. ஏன்னா இந்த மாதிரி
மேலே சாரதா வீட்டுக்கு காவேரியோட அப்பாவோடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குடும்பம் வந்திருக்கு, மேலே போயிருக்காங்க. இப்போ தான் எதுவும் கொஞ்ச நாளாக பிரச்சனை இல்லாத இருந்துச்சு, அந்த பசுபதி தொல்லை போய் இப்போ வேறு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு போல இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசாமல் இவங்களா அத்தை வீட்டுக்கு காலி பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு மாமி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீ பேசுகிற, விஜய்க்கு தெரிஞ்சா நம்மளை விட்டுருவாரா, அமைதியாயிரு, பார்த்துக்கலாம் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னன்னா இது இந்த காலத்தில் இப்படியெல்லாமா இருப்பாங்க, காவேரியோட அப்பா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குடும்பம் வந்திருக்கு, அப்போது சந்தானத்துக்கு 2 குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு நேக்கு என்னடி தெரியும், பார்க்கலாம் இருடி வெயிட் பண்ணி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இவங்களும் என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மாமியும் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து கங்கா அந்த கதவை போய் பூட்டுடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கதவை வந்து பார்த்திங்க அப்படின்னா பூட்டுறாங்க கங்கா வந்துட்டு. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு கதவை போட்டதுக்கப்புறமா போயிட்டு சாரதா கிட்ட, மா இப்போ என்னம்மா பண்ண போகிறோம், ஆமாம் இவங்க எப்படிம்மா இங்கே வந்திருப்பாங்க, நம்மளோட வீட்டு அட்ரஸ் அவங்களுக்கு எப்படிம்மா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரதா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. தெரியலேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, அதான் கொடைக்கானலில் பசுபதியை நல்லாவே தெரியும்னு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, பசுபதிக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் தெரியாத ஒரு வேளை அவன் தான் கொடுத்துருப்பான் போல இருக்குது, இதுக்கு பின்னாடி எல்லாம் அவன் தானே இருக்கான், அவன் தான் வேணும்னே பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக அட்ரஸை கொடுத்து அந்த ஃபேமிலியை இங்கே அனுப்பி விட்ருக்கான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சாரதா சொல்கிறாங்க. கரெக்ட்மா, நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா அங்கே பிரச்சனை பண்ணதை பார்த்தாதுன்னு இப்போ சென்னையிலையும் இங்கே வீடு தேடி வந்திருக்காங்க அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து உடனே சாரதா கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. நீ கோவப்பட்டு சண்டை போடுறதுனால எதுவும் ஆகப்பட்டதில்லை, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா யமுனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியாக்கா, சரிக்கா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் நிவினும் கிளம்பி வராங்க. கங்கா வந்து அடுத்து வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி விஜய்க்கும் காவேரிக்கும் விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே காவேரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ஃபேமிலி வந்து இங்கே இருக்காங்க, அவங்களாம் சென்னைக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு. அப்படியா காவேரி, எப்படி அவங்களுக்கு விஷயம் தெரியும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. போய் என்ன பண்ண போகிறோம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, தெரியலையே, போய் பார்த்தா தானே தெரியும் அவங்க அங்கே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவும் அக்காவும் கதவை சாத்தி வச்சுருக்கிறதா சொன்னாங்க, வெளியிலேயே அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா என்ன ஏதுன்னு தெரிய வரும், அப்புறம் மாமி ஏதாச்சும் பேசுவாங்க, வாங்க போய் என்ன ஏதுன்னு பேசலாம், அவங்க இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டு அவங்கள அனுப்பி விடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வரும்போது, காவேரி என்ன அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காமையே நம்ம அனுப்பணும்னு பார்த்தா அது முடியாது, ஏன்னா வந்துட்டு அவங்க அங்கே பண்ண பிரச்சனையை எங்கேயோ பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிக்கிட்டே வராரு. ஆமாங்க, அது எனக்கும் தெரியுது, அதுக்காக அப்படியே அவங்கள வீட்டுக்குள்ளே, அதாவது இங்கே இருக்கட்டும்னு விட்டு வைக்க முடியுமா, எந்த உரிமையில் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அப்படியே வந்தாலும் அவங்க எங்கேயாச்சும் போய் தொலைய வேண்டியது தானே, வீட்டு முன்னாடி எதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நிவின் யமுனா வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்போ விஜயும் காவேரியும் கூட வராங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே, அதாவது 4 பேரும் பேசிக்கிட்டே மேலே வராங்க. என்ன இது இவங்க வந்து திடீர்னு இங்கே வந்து நின்றுருக்காங்க, எப்படி வந்திருப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்போ மாமியும் அங்கிளும் வந்துட்டு வெளியே வந்து கேட்குறாரு. பங்கஜ மாமி இவங்க எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க, என்னடா அம்பி இங்கே என்ன நடக்குது, என்னடி அம்மா காவேரி, உன்னுடைய அப்பா ஃபேமிலின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேர் வந்திருக்காங்க, என்னடி இதெல்லாம் உண்மையா, எனக்கு கனவு மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு, மம்மி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, மம்மி இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக இருங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாருடி இப்போவே எல்லாருக்கும் விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து நம்ம யமுனா கிட்ட வந்து பேசிக்கிட்டே வந்து மேலே வராங்க. மேலே வந்தால் இந்த ஃபேமிலி, அதாவது இவங்க 3 பேரும் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அம்மா எவ்வளோ நேரமாக இப்படியே நின்றுட்டுருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கதவை தட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, கதவை தட்டி தட்டி தான் ஏற்கனவே பார்த்துட்டேமேடா, அவங்க தான் திறக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நம்மள அவங்க பார்த்துட்டாங்கல்ல, நாம் தான் வந்திருக்கோன்னு வேணும்னே கதவை திறக்காமல் இருக்காங்க, பேசாமல் நான் கதவை உடச்சிடவா அப்படின்னு. என்னடா நீ, இது அவங்க வாடகைக்கு இருக்கிற வீடை என்னவோ, நாம் போய் எப்படி நான் கதவை அவ்வளோ டக்குன்னு உடைக்க முடியும், இங்கே பாரு அது அப்படி இருந்தாலும் அது தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுடைய அம்மாவுமே இருந்துக்கிட்டு, இப்போ என்னம்மா பண்ண போகிறோம், எப்படியே நின்றுட்டுருக்க போகிறோமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க வர்றாங்க, இவங்கள பார்க்குறாங்க, அங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஃபோன் போயிடுச்சா, என்னம்மா இவங்க எல்லாம் கிட்டத்தெல்லாம் இருக்காங்களே, நான் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு,
அதுக்கப்புறமா இவங்க ஃபேமிலி மொத்தமாக இங்கே வராங்க. ஆமாம், நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே இங்கே யமுனாவும் காவேரியும் அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. என்னம்மா, நீங்கள் பாட்டுக்கு எங்களை வெளியே அனுப்பிட்டு வீட்டை பூட்டிட்டு வந்துட்டீங்க, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க எங்கேயாச்சும் போங்கங்க, இங்கே ஏங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து கேட்குறாரு. அம்மா, காவேரி யமுனாவும் வந்துட்டாங்க போல இருக்குமா அப்படின்னு கங்கா உள்ளே இருந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இவங்க எல்லாரும் கிளம்பி அதாவது டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது இங்கே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, மா அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியாடி இந்த குடும்பம் வந்து இங்கே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. ஏங்க உங்களே தாங்க கேட்டுட்ருக்கோம், நீங்கள் அப்படியே எங்கேயாச்சும் உங்கள் ஊருக்கு நீங்கள் கத்தார்லன்னு சொன்னீங்களா, அங்கேயே போக வேண்டியது தானே, எதுக்குங்க சென்னைக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இங்கே 2 ஃபேமிலியும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், இது பண்ண அப்படி நீங்கள் வீட்டை பூட்டிட்டு நீங்கள் ஊருக்கு வந்துட்டா நாங்கள் திரும்ப எப்படி போக முடியும், இங்கே பாருங்கள் அந்த வீட்டை விற்று நீங்கள் எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு இல்லை, திரும்பவும் எதுக்காக நீங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க, பாருங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, இப்படி சென்னைக்கு வந்து வீட்டு முன்னாடி வந்து நின்று பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இது ஒன்றும் கொடைக்கானல் மாதிரி கிடையாது சரியா, நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் எங்களால் எதுவுமே எங்கேயும் கிளம்பி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதுக்கு முன்னாடி அதாவது எத்தனையோ தடவை கொடைக்கானலுக்கு வந்திருக்கீங்க, எங்களுடைய வீட்டு அட்ரஸ் தெரியாது, வீடெல்லாம் பூட்டியிருக்கு அப்படி இப்படின்னு டைலாக் வீசினீங்க, இப்போ எப்படி எங்களுடைய வீட்டு அட்ரஸ் கிடச்சிது உங்களுக்கு, நீங்கள் எப்படி இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி யமுனா வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம், எப்படியோ அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்துட்டோம்ல, இங்கே பாருங்கள் இனிமேல் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், நீங்கள் என்றைக்கு வீட்டை விற்று பங்கு தரீங்களோ அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்களுக்கு அதில் பங்கு கொடுத்தா தான் நாங்கள் வீட்டை வைக்க விடுவோம், இல்லைனா இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பாரு, அடித்த பல்லைகளெல்லாம் கிடச்சிரும் தெரியுமா, எங்கே இருப்பேன், யார் வீட்டில் வந்து யார் இருக்கிறது, இங்கே பாரு, அது வேணா உன் அப்பா பங்கு கேட்டுக்கிட்டு நீ வந்து நின்று வீடாக இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இருக்குது, இந்த வீட்டில் நாங்களே வாடகைக்கு இருக்கோம், இங்கே வந்து நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாத இங்கேருந்து 3 பேர் கிளம்பி போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறது வேற. இங்கே பாருடி காவேரி, இதே மாதிரி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்களா இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் பொறுமையாரமா பேசிக்கலாம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, பேசாமல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே பாட்டி கூட அமைதியாக உள்ளே நின்றுட்டுருக்காங்க, அவங்க எதுவுமே பேசாமல். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாமி வராங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வராங்க. ஸோ அவங்க மட்டுமே இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட் எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து அம்மா எல்லாரும் பார்க்குறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்ற மாதிரி காவேரி யமுனாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடி பொறுமையாக இருக்கணும், நாம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தாண்டி அசிங்கப்படணும் அவமானப்படணும், நமக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது, ஏன்னா இதில் எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதையே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நான் இவங்களை கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கங்கா வந்து சாரதா வந்து சொல்லிட்டுருக்காங்க. எப்படியாச்சும் எல்லாரையும் சமாதானப்படுத்தி விஜய் நிவினும் சரி வீட்டுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் என்னடி நின்று பேசிக்கிட்டு உள்ளே வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து எல்லாரையும் உள்ளே அனுப்பிட்டு கதவை சாத்திடுறாங்க. கதவை தடுங்க அக்கா, கதவை தடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போது இவங்க வந்துட்டு அந்த மாமி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நடத்த விஷயங்கள் எல்லாம் மாமியும் வந்து அங்கிளும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது எங்கேயாச்சும் எங்களுக்கும் வீடு வாடகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது இல்லை, இது மட்டும்தான் காலியாக இருக்குது, இதுவும் அவங்க தான் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க இந்த ரூமை தருவாங்களா என்னன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம மாமி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு இந்த கீ வாங்கி கொடுங்க, நாங்களும் இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் தங்கிட்டு இருந்த போர்ஷனில் தங்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.